ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஞாயிறு விருந்து சத்சங்க நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு முதல் தடவை யாரா வந்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் டைம்? ரெகுலரா உள்ளவங்க தான். சரி. பகவத்கீதை இன்னைக்கு நம்ம படிச்ச அத்தியாயம் 4வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு உன்னதமான அறிவு, அதாவது ஞான யோகம். பகவத்கீதையில ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு யோகம்னு பேர். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷார யோகம், 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம், 3வது அத்தியாயம் கர்ம யோகம், 4வது அத்தியாயம் ஞான யோகம், 5வது அத்தியாயம் நிஷ்காம கர்ம யோகம், 6வது அத்தியாயம் தியான யோகம். இப்படி ஒரு அத்தியாயத்துக்கு யோகம். அப்ப யோகம்னா என்னது? கிருஷ்ணரோடு இணைப்பது. இந்த ஒரு அத்தியாயம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால, இந்த ஒரு அத்தியாயம் நம்ம கிருஷ்ணரோடு இணைப்பதனால இந்த ஒரு அத்தியாயத்துக்கும் யோகம்னு பேர். யோகம் என்றால் இறைவனோடு இணைவது. யுஜ்யதே இது யோகா. யோகான்னா கனெக்ட் ஆகுது, கிருஷ்ணரோட கனெக்ட் ஆகுது. அப்ப இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணா ஞான யோகத்தை பத்தி சொல்ற. ஞானம் எது? ஞானம் சும்மா பௌதிக கல்வி படிக்கிறது ஞானம் இல்ல, அது அஞ்ஞானம் தான். பௌதிக கல்வியில ஒரு பெரிய பட்ட படிப்பு தான் வாங்கிடலாம். டாக்டர், சயின்டிஸ்ட், லாயர், என்ஜினியர், இந்த மாதிரி பௌதிக கல்வியில் சிறந்து விளங்கலாம். ஆனா நான் யாரு அப்படின்னு தெரியல, அந்த கல்வியில பிரயோஜனம். பகவத்கீதை முதல் பாடமே நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான். பகவத்கீதை முதல் பாடம் நாம் யார். நாம் யாரு? இந்த உடல் எல்லாம் ஆத்மா. அப்ப ஆத்மா பார்த்துருக்கீங்களா? எப்படி சொல்றீங்க ஆத்மானே? ஆத்மாவுடைய அறிகுறி, ஆத்மாவுடைய சிம்டம் கான்சியஸ்னஸ், உணர்வு. அப்ப இந்த ஆத்மா இந்த உடல் இருக்கிறதுக்கான அறிகுறி உணர்வு. இறந்து போன உடல்ல உணர்வு இருக்கா? இல்ல. ஏன் இறந்து போன உடல்ல உணர்வு இல்ல? ஆத்மா அந்த உடல் விட்டு போயிட்டு நல்லா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? அழகாங்க. எப்படி அழகாங்க? ஐயோ போயிட்டியே போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே. எங்க போனாங்க? அங்கதானே படிச்சிருக்காங்க இல்லையா? அங்கதான் படிச்சிருக்காங்க. அப்படியே அழகாங்க. போயிட்டே. இப்ப யார் போயிட்டா? ஆத்மா போயிடுச்சு. ஆத்மா போயிடுச்சு. எங்கிருந்து வந்தது தெரியாது, எங்க போச்சு தெரியாது, என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியாது. இதுதான் அறியாமை. அப்ப மனித வாழ்க்கையின் முதல் குறிக்கோள் இதை தெரிஞ்சுக்கணும். நாம யாரு, நம்ம எங்கிருந்து வந்தோம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணணும், எங்க போகணும். இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் கடவுளை அடையலாம். மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கடவுளை அடைவது. வேற எந்த ஜீவ வாழ்க்கையிலும் எந்த ஜீவராசி வாழ்க்கையும் சாத்தியம் இல்லை இல்லையா? ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை வகுப்பு எல்லாரும் வாருங்கள். மனுஷங்களை கூப்பிடலாம். நாய்கள், பூனைகள்லாம் கூப்பிட முடியுமா? ஓ நாய்க்குட்டிகளே, நீ பகவத்கீதை கிளாஸ் இருக்கு, எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நமக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. பகவானை பற்றி கேட்பதற்கு, நினைவு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு தான். அப்ப பகவானோட இணைவதுதான் யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப பகவத்கீதையில கிருஷ்ணா பல்வேறு யோகங்களை சொல்லிட்டு 3 முக்கியமான யோகத்தை சொல்றாரு. ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம். ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கிருஷ்ணா எப்படி நம்ம கிருஷ்ணரோட கனெக்ட் ஆகுறது. இப்ப கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. கிருஷ்ணாவுக்கு நமக்கு இருக்கிற கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. கட் ஆனதுக்கான அறிகுறி என்ன? கிருஷ்ணாவுக்கு நமக்கு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுக்கான அறிகுறி என்ன? நம்ம கிருஷ்ணரை மறந்து இருக்கிறோம். கிருஷ்ணா மறந்து இந்த பௌதிக வாழ்க்கையில மூழ்கி இருக்கோம். யார் ஒருவர் தானாக ஒரு லாபத்தில் திருப்தி அடைந்து இருமையிலிருந்து விடுபட்டு பொறாமையின்றி வெற்றி தோல்வியில் நிலைத்து செயலாற்றுகின்றார். யார் அந்த மாதிரி கலியுகத்தில் இருக்காங்க? கலியுகத்துல
யார் ஒருத்தர் நான் ரொம்ப எல்லாம் ஆசைப்படலைங்க, இருக்கிறத வச்சு நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன் அப்படி யாராவது சொல்றாங்களா? யாருமே சொல்ல மாட்டேன். யாராவது சொல்லுவாங்களா? நான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வாழ்க்கையில, போதுங்க அதே திருப்தியா தான் இருக்கு, கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லை, அதே திருப்தியா தான் இருக்கு. அப்போ இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிறவங்க யாரோட கம்பேர் பண்ணுவாங்க தங்களை? இப்போ இருக்கிறதை வைத்து திருப்தி படுறவங்க தங்களை யாரோட ஒப்பிடுவாங்க? இப்போ என்கிட்ட பெரிய செல்வம் இல்லை, பெரிய அரண்மனை மாதிரி வீடு இல்லை, 4 கார் இல்லை, ஒரு சிம்பிளா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்னை யாரோட கம்பேர் பண்ணுவேன்? என்னோட எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. எனக்காவது வீடு இருக்கு, உடைமைகள் இருக்கு, ஜாப் இருக்கு, வேலை இருக்கு இல்லையா? இது இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. உடல்ல உபாதைகளோடு இருக்கிறவங்க, உடல் உபாதையோடு இருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, உடல் அங்கீகாரத்தில் இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் வீடு இல்லாம பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவங்க, சாப்பாடு இல்லாம பிக்ஷை எடுத்து வாழ்றவங்க, அவங்களோட ஒப்பிடும்போது நம்ம நல்லா தான் இருக்கு. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, கோபாலா மலையப்பா ஜெகநாதா. இல்லையா? குறையே இல்லை. என்ன குறை? நம்மளோட எவ்வளோ பேரு ஒன்றும் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்போ கிருஷ்ணா நம்மள இந்த மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா? நமக்கு தங்கிறதுக்கு வீடு இருக்கு, மாற்றுக்கு பீரோ நிறைய துணி இருக்கு, நகைகள் இருக்கு. என்ன இல்லை நம்மகிட்ட? ஒன்னே ஒண்ணு இல்லை. என்னது இல்லை? பக்தி இல்லை. பக்தி இருந்தா அறிகுறி என்னது? இதெல்லாம் இருக்கும். இருக்கிறத வச்சு திருப்தி அடைவோம். சரி, கிருஷ்ணா எனக்கு இது கொடுத்துருக்காரு, இது போதும். கிருஷ்ணா எனக்கு இது கொடுத்துருக்காரு, இது போதும். சந்துஷ்டா. சந்துஷ்டா அப்படின்னா இருக்கிறத வச்சு திருப்தி கொள்றவர். கிருஷ்ண பக்தர் இன்னொரு குவாலிட்டி என்னன்னா சந்துஷ்டா. அவர் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க மாட்டார், இருக்கிறத வச்சுட்டு திருப்தியா இருப்பார். அப்போ யார் ஒருவர் தானாக ஒரு லாபத்தை திருப்தி அடைந்து இருமைகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறாரோ, இருமை. இன்னைக்கு கிருஷ்ண பக்தி இல்லாதனால ஆன்மீக பாதைக்கு மக்கள் வராதனாலதான் இந்த இருமைகள்ல மாறிட்டு இருக்காங்க. இருமைன்னா என்னது? நமக்கு எல்லாம் எருமைலாம் தெரியும். இருமைன்னா என்னது? இருமைனா ரெட்டிப்பு தன்மைகள். லைஃப்ல டுவாலிட்டிஸ் இருக்கு. என்னென்ன டுவாலிட்டிஸ் இருக்கு? ரெட்டிப்பு தன்மை, இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி. இல்லையா? ரெட்டிப்பு தன்மை, டுவாலிட்டிஸ், ரெட்டிப்பு தன்மை. கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்க, அதாவது பக்தர் அல்லாதவங்க யாரோட தன்னை ஒப்பிடுவாங்க அப்படின்னா தன்னோட வசதியானோட ஒப்பிடுவாங்க. பாருங்க, அவங்களுக்கு யோகம். நேற்று வர ஒன்றும் இல்லாம தான் இருந்தாங்க. இன்னைக்கு வீடு என்ன, கார் என்ன, பேர் என்ன, ஊர் என்ன, எல்லாம் வந்துருச்சு. காரு, வீடு, பங்களா, சொத்து. நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லாம இருந்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி உயர்ந்தவங்களோட நம்ம ஒப்பிடுறது. அவங்களுக்கு இருக்கு, நம்மகிட்ட இல்லையே. அது கிருஷ்ண உணர்வுல இல்லாதவங்க அப்படி கம்பேர் பண்ணிக்குவாங்க. கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க கிருஷ்ணன் இந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்குவாங்க. அப்ப நம்ம ஒரு டைம் டேபிள் போடணும். ஒரு டைம் டேபிள், ஒரு டேபிள் போடுறதுன்னு எப்படி? ஒரு நோட்ல ஒரு பாக்ஸ் போடணும். நோட்ல ஒரு பாக்ஸ் போட்டு மேல ஒரு லைன் போட்டுட்டு நடுவில் ஒரு கோடு போடணும். கிருஷ்ண உணர்வுடையவர் பக்தர்கள், கிருஷ்ண உணர்வு அல்லாதவர்கள் பௌதிகவாதிகள். என்னென்ன பிரச்சனை ஒரு பாயிண்டா இருக்கு. கிருஷ்ண உணர்வுடையவர் இருக்கிறத வச்சு திருப்தியோடு இருப்பாரு. அவர் இருக்கிறத விட்டு பார்க்கறது பிடிக்க மாட்டார். பௌதிகவாதிக்கு எவ்வளவு கிடைச்சா திருப்தி இருக்கு, அவரை திருப்திப்படுத்தவே முடியாது. பத்தாது 50,000 ரூபாய் சம்பளம் வந்தா 1 லட்ச ரூபாய்க்கு செலவு வச்சிருப்பாங்க. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வந்தா 1.5 லட்ச ரூபாய்க்கு வேலை செலவு வச்சிருப்பாங்க. 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வந்தா 2 லட்ச ரூபாய்க்கு செலவு வச்சிருப்பாங்க. அப்படியே அதிருப்தியில தான் போகும் வாழ்க்கை, திருப்தியே இருக்காது.
திருப்தியே இருக்காது. ஸோ கிருஷ்ண உணர்வு இருக்கிறவங்க எப்போ தானாக ஒரு லாபத்தில் திருப்தி அடைஞ்சு என்ன கிடைக்குதோ அது ஓகே, இது கிருஷ்ணாவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணையினால எனக்கு இது மட்டும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு இருக்கிறத வரைக்கும் திருப்தி அடைஞ்சு. அப்போ கிருஷ்ண பக்தர் திருப்தியோடு இருக்கிறார். கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க, பக்தர் அல்லாதவங்க திருப்தி அடைவதே இல்லை. பக்தர்களும் திருப்தி அடையறதில்லை. எதுல திருப்தி அடையறதில்லை? அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா உங்க மகிமையில சொல்லிட்டே இருக்க, கேட்டுட்டே இருக்கும் போறதுக்கு நான் நிறைவடையவே இல்லைங்க. மிஸ்டேர் ஆத்மநாத் யோகம் விபூதிஞ்ச ஜனார்தனா பூத கதைய துத்தகி சுந்ததோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா உங்க கதைகளை சொல்லிட்டே போங்க, அதை கேட்டுட்டே இருக்கணும் போறதுக்கு எனக்கு திகட்டவே இல்லை, அமிர்தம் மாதிரி இருக்கு. கிருஷ்ண கதாமிர்தம், ஹரி கதாமிர்தம், சைத்தன்ய சரிதாமிர்தம், இதெல்லாம் அமிர்தம், நெக்டர். அதனால கிருஷ்ண பக்தரும் திருப்தி அடையறதில்லை. எதுல திருப்தி அடையறதில்லை? சேவையில திருப்தி அடையல. நான் என்னங்க பண்ணிட்டேன், ஒரு நாள் ஃபுல்லா சேவை பண்ணாலும் நான் ஒன்றும் பெருசா பண்ணலைங்க, அப்போ அதெல்லாம் திருப்தி அடையல. அப்போ இன்னும் நிறைய பண்ணணும், கிருஷ்ணருக்கு நிறைய சேவை பண்ணணும். பௌதிகவாதி பௌதிக விஷயத்துல திருப்தி அடையறதில்ல. கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணனோட மேலும் முன்னேற்றம் அடையணுங்களா, அதுல திருப்தி அடையுது. இன்னும் வேணும், எனக்கு இன்னும் நிறைய சேவை வேணும், நான் இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணணும், இன்னும் நான் கிருஷ்ணருக்கு நிறைய டெடிகேட் தான் பண்ணணும், நிறைய லைஃப் டெடிகேட் பண்ணணும். ஸோ கிருஷ்ண கான்சியஸ் பர்சன், கிருஷ்ண உணர்வுடைய நபர் தனக்கு என்ன தானா வருதோ, அதில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு திருப்தி அடைச்சிடுறாரு. அன்னைக்கு கொலவட்ச ஸ்ரீதரோடைய கதை படிச்சுட்டு இருந்தோம். ஸ்ரீதர் பண்டிட் அவர் நவதீபத்துல சைதன்ய மாவுடைய சகாத்துல ஒருவர். அவர் ரொம்ப எளிமையா வாழ்றார். வெறும் வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைக்காய், வாழை இலை வியாபாரம் பண்ணிடுவாரு. ஆனா நிமாய் பண்டிட் போய் அவர்கிட்ட மணிக்கணக்கா தர்க்கம் பண்ணுவார். இந்த ஸ்ரீதர் பண்டிட்ட ஒரு நாள் நிமாய் கேட்கிறாரு, நிமாய் ஒரு நாள் ஸ்ரீதர் பண்டிட்டு கேட்க, ஸ்ரீதரா நீ தான் கிருஷ்ணரை வழிபடுற, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே நாம ஜபிக்கிற. ஆனா நீ ஏழையாவே இருக்க, நீ ஏழையாவே குடிசை வீட்டுல இருக்க. ஆனா துர்க்கையை வழிபடுறவங்க பாரு, காளி பூஜை பண்றாங்க, துர்க்கையை வழிபடுறாங்க, பெரிய பெரிய செல்வந்தரா இருக்காங்க. நீ ஏன் துர்க்கையை வழிபடக்கூடாது, ஏன் கிருஷ்ணா வழிபடுற அப்படின்னு கேட்கிற. யாரு? நிமா யாருக்க? ஸ்ரீதர பண்டிட். அப்ப ஸ்ரீதர பண்டிதர் ரொம்ப அழகா சொல்வார், நிமாய் ஒரு குருவி அந்த கூட்டுக்குள்ள வாழுது. அந்த குருவிக்கு என்ன இறை தேவையோ அதை எடுத்துட்டு வருது. ஒரு குருவிக்கு என்ன சாப்பிட தேவையோ அதை எடுத்துட்டு அந்த கூட்டுக்குள்ள சாப்பிட்டு அங்கேயே குடும்பம் நடத்துது. குஞ்சுகள் பொறிக்குது, கணவன் குருவி இருக்கு, மனைவி குருவி இருக்கு, பிள்ளைங்க குருவி இருக்கு. அது இறையை தேடி போகுது, என்ன கிடைக்குதோ அது சந்தோஷமாச்சு அந்த கூட்டுக்குள்ள நிம்மதியா வாழும். ஒரு ராஜா அவர் அரண்மனையில அவருக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணி நிம்மதியா வாழ்றாரு. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு குருவியும் தன் கூட்டுல நிம்மதியா வாழுது, ஒரு ராஜாவும் தன் அரண்மனையில் நிம்மதியா வாழ்றாரு. குருவி அது நிலையில சந்தோஷமா இருக்கு, ராஜா அது நிலையில சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். அதனால எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பெரும் செல்வந்தனாக முயற்சி பண்ண மாட்டேன். நான் பெரிய செல்வந்தன் ஆகணும், சொத்து சேர்க்கணும், பேர் வேணும், புகழ் வேணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் இப்படியே கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணிட்டு கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 சந்தோஷமா இருந்தது. அதுதான் டிவோட். ஒரு பக்தர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப எளிமையா தன் வாழ்க்கை வச்சுக்கிறார். பிரபா சொன்னது சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங், எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை. ஒரு கிருஷ்ண பக்தர் தனக்கு என்ன வருதோ அதை வச்சு திருப்தி அடைகிறார். அவ பௌதிகவாதி திருப்தி அடையறதில்லை. பௌதிகவாதிக்கு எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது, ஆனா பக்தருக்கு கிடைக்கிறது சந்தோஷமா இருந்தது. அடுத்தது இருமையிலிருந்து விடுபட்டு பொறாமையின்றி சிறு தேவைகளில் சிறு தோல்விகளில் நிலைத்து செயலாற்றுகின்றோம். யார் ஒருவர் தானாக ஒரு லாபத்தில் திருப்தி அடைந்து இருமையிலிருந்து விடுபட்டு
பொறாமையற்று வெற்றி தோல்வியில் நிலைத்து செயலாற்றுகின்றாரோ அவர் செயல்களை செய்யும் போதும் ஒருபோதும் பாதிக்கப்படுவது. ஸோ கிருஷ்ண கான்சியஸ் பர்சனுடைய ஒரு கிருஷ்ண பக்தருடைய முதல் அறிவு என்னது, அவர் என்ன கிடைக்கோ அதை வச்சு திருப்தியோடு இருக்காரு. கடும் முயற்சியெல்லாம் பண்றது இல்லை. ஆனா பௌதிகவாதி பௌதிகத்துல கடும் முயற்சி பண்ணுவார். இதை அடையணும் அதை அடையணும், இருக்கிறத விட்டுட்டு பார்க்கறத பிடிக்க வைப்பார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரு கிருஷ்ண பக்தர் இந்த இரட்டிப்பத்தன் மீது விடுபட்டு இருக்கணும். ஒரு கிருஷ்ண கான்சியஸ் பர்சன் இதுல பாதிப்படையவே கூடாது. இன்னைக்கு மக்கள் எதுல பாதிப்படைகிறாங்க, இதெல்லாம் இரட்டிப்புத்தன்மையில பாதிப்படைகிறாங்க. கிருஷ்ண பக்தி இல்லாதனால, கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளாதனால, ஆன்மீக பாதிப்பு வராதனால பெரும்பாலும் மக்கள் என்ன பண்றாங்க, இன்பம் வந்தா சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க, துக்கம் வந்தா தாங்காம அழறாங்க இல்லையா. இன்பம் வந்ததுன்னா சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க, துக்கம் வந்தா அழறாங்க. அதுதான் பிரபுபாதர் ஒரு கிளாஸ்ல அடிக்கடி சொல்வார். நாரத முனிவருடைய ஸ்லோகா கோட் பண்ணுவார். தஸ்யைவ ஏதோ பிரஜதைவ கோவிதோ நலப்யதாம், தஸ்யைவ ஏதோ பிரஜதைவ கோவிதோ நலப்யதாம் பிரமதாம் உபரியத தல்லப்யதே துக்கவத் அன்யத சுகம் காலேன சர்வத்ர கபீரரம் வசா. இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் வருதா வரலையா? உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் வருதா? சந்தோஷம் வருதா வரலையா? அதே முடிக்கிறீங்க, வரது இல்லையா? இருக்கு சந்தோஷம் வருது இல்லையா? எல்லோருக்கும் சந்தோஷம் வருது, ஏத்துக்கிறோமா இல்லையா? ஐயோ சந்தோஷமா வேண்டாங்க, வேண்டாங்க, சந்தோஷம் வந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமா? யாராவது சந்தோஷம் வந்தா வேண்டாம்னு சொல்றோமா? சந்தோஷமே வேண்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சந்தோஷம் வந்தா ரொம்ப சந்தோஷமா வரவேற்போம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, லைஃப் எப்படிங்க போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இல்லையா? அதே துக்கம் வருது, சந்தோஷம் வந்தா ஏத்துக்கிறோம், யாரும் மறுக்கிறது இல்லை. அதே மாதிரிதான் எப்படி நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டி சந்தோஷம் வரும்போது ஏத்துக்கிறோம், அதே மாதிரி துக்கமும் வரும், அதே ஏத்துக்கணும். ஆனா துக்கம் வந்தா ஏத்துக்க முடியாது. துக்கம் வந்துச்சுன்னா நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அது எப்படி எனக்கு இப்படி வரலாம், எனக்கு எப்படி இப்படி நடக்கலாம், நான் தான் கிருஷ்ண பக்தி பண்றேனே, நான் தான் ஏகாதசி விரதம் இருக்கேனே, நான் தான் 16 மாதம் ஜபிக்கிறேனே, நான் குரு எடுத்துட்டேனே, எனக்கே துக்கம் வந்தது அப்படின்னு துக்கம் வந்தா நம்ம ஏத்துக்க தயாரா இல்லை. பெரும்பாலும் மக்கள் இன்னைக்கு துக்கத்தை விரும்புறதே இல்லை, ஆனா துக்கம் வருது. மக்களுக்கு யாராவது இன்னைக்கு உலக வாழ்க்கையில யாராவது துக்கம் வேண்டாம்னு சொல்றது இருக்காங்களா? எல்லாரும் சொல்றாங்க. ஆனா வரும்போது ஏத்துக்க தயாரா இருக்காங்களா? இல்ல. அப்ப எல்லாருமே துக்கம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க, ஆனா வருது. எல்லோரும் சந்தோஷம் விரும்புறாங்க, வருது. எல்லாரும் சந்தோஷம் விரும்புறாங்க, சந்தோஷம் வருது. துக்கத்தை விரும்ப மாட்டாங்க, அதுவும் வரும். அப்போ இன்பம் ஒண்ணு இருந்தா துன்பம் வரும், லாபம் ஒண்ணு இருந்தா நஷ்டம் ஒண்ணு, வெற்றின்னு ஒண்ணு இருந்தா, மானம் ஒண்ணு இருந்தா, புகழ்ச்சின்னு ஒண்ணு இருந்தா, இது மாறி மாறி வரும். எப்படி மாறி மாறி வருது? சீதோஷ்ண சுக துக்கதா மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமாபாயினோ அனித்யா தாம் திரிக்ஷக்ஷ பாரதா. இன்பம், அது கோடை குளிர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பயங்கர வெயில் அடிச்சது, அப்புறம் கொஞ்சம் மழை பெய்யுது. அதெல்லாம் மழை பெய்ஞ்சு நல்லா இருக்குன்னு திருப்பி வெயில் அடிக்குது இல்லையா? 365 நாள்ல தமிழ்நாட்டுல 300 நாள் வெயில் அடிக்குது. ஏதோ கொஞ்சம் அப்படியே மழை அப்போ வந்து போகுது. அது பெய்யக்கூடாத நேரத்துல பெய்யுது. அதுதான் கலியுகம். கலியுகத்துல எல்லாம் தலைகீழ் நடக்கும். மழை பெய்யக்கூடாத நேரத்துல மழை பெய்யும். அந்த மாதிரி கோடை குளிர் எப்படி மாறி மாறி நம்ம வாழ்க்கையில நம்ம சீதோஷ்ணத்துல பார்க்கிறோம். சீதா உஷ்ணா. சீதா அப்படின்னா குளிர், உஷ்ணம்னா சூடு. குளிரும் சூடு மாறி மாறி வருது. சில மக்கள் குளிரால் அவதிப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல அப்படி குளிரும் கிடையாது, ஆனா அதுக்கே நடுக்குவாங்க, ஐயோ குளிருது. அப்ப சில பக்கம் குளிரால நடுக்கிறாங்க, சில பக்கம் வெயிலால் அவதிப்படுறாங்க. அப்ப இந்தியாவில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, இந்தியாவில் ரொம்ப வெயிலா இருக்கு, இங்க கிளைமேட் சரியில்லை, அமெரிக்கா போயிடுறேன். அமெரிக்காவில் நினைக்கிறாங்க குளிர் தாக்க முடியல, பேசாம இந்தியாவுக்கு போயிடலாம். ஆக மொத்தத்துல யாராவது ஏதோ வகையில துன்பம் அனுபவிச்சுதான் இருக்கு. இன்பம் துன்பம், கோடை குளிர், குளிர்ச்சி வெப்பம், இன்பம் துன்பம். இன்னைக்கு சந்தோஷம்னா நாளைக்கு துக்கம்.
இன்னைக்கு லாபம்னா நாளைக்கு நஷ்டம், இன்னைக்கு வெற்றினா நாளைக்கு தோல்வி. இது மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கு. இதுதான் ரெட்டிப்பு தன்மை. இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலும் மக்கள் இந்த ரெட்டிப்பு தன்மையில மாட்டிட்டு இருக்காங்க. இதுல வெளியில வர முடியாம ரெட்டிப்பு தன்மையில மாட்டிட்டு இருக்காங்க. இந்த ரெட்டிப்பு தன்மையில மாட்டினதான் இந்த 3 குணத்தினால செயல்படுறதுனால இவ்வளவு பிரச்சனை. அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞாச்சரத கர்ம சமக்ரம் பவிலீயதே. பௌதிக குணங்களில் பற்றற்று திவ்யமான ஞானத்தில் நிலை பெற்றவரின் செயல்கள் முழுமையாக உன்னதத்தில் கலந்து விடுகிறது. இப்ப இதெல்லாம் யார் காரணம்? என்னுடைய இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி வெற்றி, இதுக்கெல்லாம் யார் காரணம்? மனது எப்படி காரணமாகுது? ஏன் மனது இந்த மாதிரி மகிழ்ச்சி அடையுது, துக்கப்படுது? ஏன் நான் இந்த உடல் அடையாளப்படுத்துது? ஏன் பொய்யங்காரம் வந்தது? ஜடைக்கு முக்கணும். ஜடைக்கு முக்குணத்தினால கட்டுண்டு இருக்க. முக்குணத்தினால கட்டுண்டு இருக்கிற ஜீவாத்மா நான் இந்த உடல் நினைச்சுக்கிறேன். அகங்கார மூடாத்மா பிரகிருதி கிரியமானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார மூடாத்மா கர்த்தான திரிமல்யது. பௌதிக இயற்கையினால கட்டுண்டு இருக்கிற ஜீவாத்மா ஜட உலகத்தில் இருக்கிற நாம 3 குணத்தோட பிடியில இருக்கும். அதனால சில விஷயங்களை ஏற்றுக்கொள்றோம், சில விஷயங்களை நிராகரிக்கிறோம். சில விஷயங்களை ஏற்றுக்கொள்றோம், சில விஷயம் பிடிச்சிருந்தா ஏற்றுக்கிறோம், பிடிக்கலன்னா நிராகரிக்கிறோம். இதெல்லாம் குணத்தினால் விளைவு, குணத்துடைய விளைவு தான். காரணம் குணசங்கஸ்ய சத் யோனி ஜென்மசு. குணத்தினுடைய சம்பந்தத்தினாலே தான் இதெல்லாம் நடக்குது. அதனால பௌதிக குணங்களில் பற்றற்று, இந்த குணங்கள் மேல அட்டாச்மெண்ட் வைக்கவே கூடாது. எதுலையாவது அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டோம் திரும்ப மாட்டிக்கும். அப்போ இந்த ஜட உலகத்து மேல பற்றுதல் வரக்கூடாதுன்னா திவ்யமான ஞானத்தில் நிலை பெற வேண்டும். திவ்யமான ஞானம் என்னது? திவ்யமான ஞானம் திவ்யஞான் பிரகாசித்தோ. திவ்யஞானம் எப்படி வருது? குருவுடைய கருணையால. அது மறந்துடக்கூடாது. குருவுடைய கருணையால திவ்யஞானம். அந்த திவ்யஞானம் என்னது? ஜீவரே சொரூபம் கிருஷ்ணர் நிற்கதா. ஜீவாத்ம உண்மையான சொரூபம் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வது. அதுதான் திவ்யமான ஞானம். அதனால ஒரு பக்தர், அதாவது பக்தர் என்ன பண்ணணும், பக்தர் அல்லாதவங்க என்ன பண்ணணும்? பக்தர் என்ன பண்றாங்க, பக்தர் அல்லாதவங்க என்ன பண்றாங்க? அப்போ பக்தர்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். பக்தர்கள் இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிறாங்க, பக்தர் அல்லாதவங்க திருப்தி அடைகிறதில்லை. பக்தர்கள் முக்குணத்தின் வெளியே வர முயற்சி பண்றாங்க, பக்தர் அல்லாதவங்க முக்குணத்தின் பிடியில் இருக்காங்க. பக்தர்கள் தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்றதில்லை, பக்தர் அல்லாதவங்க உடலோடு அடையாளப்படுத்திக்கிறாங்க. பக்தர்கள் நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத உணர்றாங்க, பக்தர் அல்லாதவங்க அதை உணர்றதில்லை. பக்தர்கள் ரட்டிப்பு தன்மையில பாதிப்படைவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, பக்தர் அல்லாதவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை. பக்தர்கள் அறியாமை கடக்க முடியும், பக்தர் அல்லாதவங்க அறியாமையில மாட்டிக்கிறாங்க. இப்படி ஒரு டேபிள் ஃபில் அப் பண்ணிட்டே போலாம். கம்பேரிசன் டிவோட்டி அண்ட் நான் டிவோட்டி, பக்தருக்கும் பக்தர்களாகுள்ள வேற்றுமை. ஸோ பாயிண்ட் என்னன்னா, இங்க ஒரு கிருஷ்ண பக்தர் ஆன்மீக விஷயத்தை பயிற்சி பண்றது மூலமா, கிருஷ்ண பக்தனா இருக்கிறது மூலமா ஒருத்தர் எப்பவுமே திருப்தி அடைஞ்ச நிலையில் இருக்க முடியும், ரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட முடியும், பொறாமை இல்லாமல் இருக்க முடியும், வெற்றி தோல்வியில் நினைத்து வெற்றி தோல்வியில் நிலைத்து செயலாற்றுகின்றார்.
அது பாதிப்படைகிறது இல்லை. நிறைய பக்தர் உதாரணம் இருக்கு. ஸ்ரீதர பண்டிதர் சொன்ன மாதிரி ஸ்ரீதர பண்டிதர் இருக்கிறத வச்சு திருப்தியா இருக்காரு. அதுக்கப்புறம் பொறாமை கிடையாது. ஜட உலகத்துல பாருங்க, பொறாமை நிறைந்தவங்க. நீங்க ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி சொந்தக்காரங்க கூப்பிடுறீங்க, என்ன நினைப்பாங்க? வெளியில சொல்லுவாங்க, ஓ ஓ பரவாயில்லையே, இவ்வளவு அதெல்லாம் வீடு கட்டிட்டீங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவனுக்கெல்லாம் வந்த நேரம் பாருங்க, இவெல்லாம் வீடு கட்டிட்டான், நான் இன்னும் இப்படி இருக்கேன். அப்புறம் ஒரு ரூமா நீங்க போட்டு காமிப்பீங்க, பாருங்க இது கிச்சன் எப்படி இருக்கு, பெட்ரூம் எப்படி இருக்கு. அவனுக்கு என்ன, வெளிநாட்டுல சம்பாதிக்கிறான், படத்தை போட்டு கட்டிட்டாங்க. அப்ப என்ன உள்ளுக்குள்ள பொறாமை இருக்குதா? கொஞ்சமா ஒரு காரணம்ல பொறாமை இருக்கு. நம்மளை விட யாராவது சிறப்பா ஏதாவது பண்ணிட்டா உடனே பொறாமை. அவரு மட்டும் எப்படி பண்ணலாம்? இந்த பொறாமை இருக்கிறவங்க அவங்களும் நிம்மதியா வாழ முடியாது, அவங்க சார்ந்தவங்களும் நிம்மதியா வாழ முடியாது. அதாவது ரொம்ப ஆபத்து. பொறாமையை மட்டும் கிறிஸ்துடைய செயலில் ஈடுபடுத்தவே முடியாது. மற்ற எல்லாத்தையும் கிறிஸ்துவோட செயலில் ஈடுபடுத்திடலாம். என்னெல்லாம் கிறிஸ்துவோட செயலில் ஈடுபடுத்தலாம்? இது எல்லாம் துறக்க முடியாது. ஆசையே இல்லாத இருக்கீங்களா? இங்க எனக்கு ஆசையே கிடையாதுங்க, அப்படி யாரா இருக்கீங்களா? பாத்தீங்களா? அப்ப ஆசையை எப்படி கிறிஸ்துவோட செயலில் ஈடுபடுத்துறது? யத்கரோசி யஜஸ்நாசி யஜ்ஜுகோசி ததாசியத் தபஸ்யசி கௌத்தேய தத்குருஸ்மதர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் புரிகின்றாயோ அது எனக்கு அர்ப்பணம் செய்வாயாக. அப்போ அதுக்கு அட்டாச்மெண்ட் வரும். சரி, அப்புறம் என்ன கேள்வி கேட்டோம்? பொறாமை. இதெல்லாம் பகவான் செய்து. ஆசை ஆசையை கட்டுப்படுத்த முடியாது. ஆசை இருந்துட்டே தான் இருக்கும். அந்த ஆசையை எப்படி நான் கிருஷ்ணருக்காக பயன்படுத்துறது? ஒரு வீடு கட்டணும் ஆசை இருக்கு, அது எப்படி கிருஷ்ணருக்கு ஒரு அழகான பூஜை மண்டபம் வைக்கிறது, அங்க எப்படி கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றது? இப்படி ஆசையை கிருஷ்ணோட செயல்படுத்தும். கோபிகள் கூட கிருஷ்ணரே கணவராகணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ ஆசையை தடுக்க முடியாது. நம்ம ஒரு கல்லோ மண்ணோ ஜடமோ இல்லை, நம்ம உயிர் வாழிங்க. உயிர் வாழினாலே ஆசை இருக்கும். அந்த ஆசையை எப்படி கிருஷ்ணனுக்காக பயன்படுத்துறது? அப்புறம் வேற என்னது? கோபம். கோபத்தை எப்படி கிருஷ்ணாவோட செயல் ஈடுபடுத்த முடியும்? பக்தர்கிட்ட காமிக்கணுமா? கோபத்தை பக்தர்கிட்ட காமிக்கணுமா? யாராவது பகவானை குறை சொன்னா கோபப்படணும். அது எப்படி நீங்க கிருஷ்ணரை குறை சொல்லலாம்? உங்களுக்கு என்ன தெரியும் கிருஷ்ணனை பத்தி? நீங்க பகவத்கீதை படிச்சிருக்கீங்களா? பாகவதம் படிச்சிருக்கீங்களா? பகவானை பற்றி யாராவது குறை சொன்னா உடனே கேள்வி கேட்கணும். அதே மாதிரி பகவானுக்கு பக்தர்கள் யாராவது குறை சொல்றாங்க, நெஞ்சிக்கிறாங்கன்னா உடனே அது எப்படி நீங்க அந்த பக்தரை எப்படி சொல்லலாம்? அது எப்படி இந்த பக்தரை நீங்க அப்படி கேட்கலாம்? அதனால கோபத்தை எப்படி கிருஷ்ணரை செயலில் ஈடுபடுத்துறது? ஹனுமானுக்கு கோபம் வந்தது. ஹனுமானுக்கு ஏன் கோபம் வந்தது? சீதா மாதவ ராவணன் தூக்கிட்டு போனா. அதனால ராவனுக்கு நல்ல பாடம் கொடுக்கணும். லங்கையை எரிச்சு விட்டார். அர்ஜுனுக்கு ஏன் கோபம் வந்தது? அர்ஜுனுக்கு கோபம் வந்ததுனால என்னாச்சு? அர்ஜுனுக்கு கோபம் வந்ததுனால என்ன ஆச்சு? ஏன் அர்ஜுனுக்கு ஏன் கோபம் வந்தது? அர்ஜுனனுக்கு கோபம் வந்ததுனாலதான் மகாபாரத யுத்தம் நடந்தது இல்லையா? முதல்ல அர்ஜுனன் கோபப்படல. கிருஷ்ணா, நம்ம ஏன் சண்டை போடணும்? கிம்னோ ராஜேன கோவிந்தா, ராஜ்யம் கிடைச்சு நான் என்ன பண்ண போறேன்? அவங்களே வச்சுக்கிட்டுமே, நான் பிக்ஷை எடுத்தாவது பொழைச்சிக்கிறேன்.
இது பாவமே வந்து சேரும், இதை நான் செய்ய மாட்டேன், ஏன் சொந்தக்காரங்க அப்படி சாதுவாக பேசிட்டு இருக்கேன். அர்ஜுனா வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எப்படி பேசிட்டு இருக்காரு, அவருக்கு அவரே அட்வொகேட்டாக பேசிட்டு இருக்கு, அவருக்கு அவரே லாயர். நான் பண்ணுறதா கரெக்டு, நான் யுத்தம் பண்ண மாட்டேன், இது பாவம், என் சொந்தக்காரங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்க, எல்லாம் ஆர்கியூ பண்ண. அப்புறம் ஒரு முடிவுக்கே வர முடியல. அப்புறம் என்னாச்சு, சோர்ந்து போய் உட்காந்துட்டேன். கிருஷ்ணன் பகவத்கீதை சொன்னதுக்கு அப்புறம் அர்ஜுனுக்கு கோவம் வரும். பகவத்கீதை கேட்டா வந்து டிவோட்டி ஆகணும், அப்படிதானே? பகவத்கீதை கேட்டா ஒருத்தருக்கு பக்தி வரணும். ஆனா அர்ஜுனுக்கு கோவம் வந்தது. அப்ப அது சரியா தப்பா? ஏன் அர்ஜுனுக்கு கோவம் வந்தது? நான் வந்து சாதுவா இருக்கணும்னு நினைச்சு கிருஷ்ணர் என்ன விரும்புறாரு தெரியாம இருந்தேன். நான் கிருஷ்ண பக்தரா இருந்துக்கிறேன், ஆனா சண்டை போட மாட்டேன், நான் நல்ல பிள்ளையா இருந்துக்குவேன். ஆனா அது சண்டை போடணும், ஏன்னா அது தர்மத்துக்காக நடக்கிற யுத்தம், தர்ம யுத்தம். தர்மத்துக்காக நடக்கிற யுத்தத்துல அர்ஜுனன் சண்டை போட்டா அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு, நான் இந்த யுத்தத்துல சண்டை போட்டா என்னை எல்லாரும் அசிங்கமா நினைப்பாங்க, என்னை ஏளனமா பேசுவாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இது நீ பண்ணலைன்னா தான் உனக்கு அசிங்கம். ஏன்? இந்த மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனன் சண்டை போட்டா எனக்கு அவமானம் அசிங்கம் நினைக்கிறாரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இது நீ பண்ணலைன்னா தான் உனக்கு அவமானம் அசிங்கிறாரு. ஏன்? ஒரு சத்திரியன் வந்து கோழைத்தனமா சண்டை போட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது சத்திரியனோட டியூட்டி வந்து அயோக்கியர்கிட்ட இருந்து காப்பாற்றணும். ஒரு துரியோதனோட அயோக்கிய, அப்ப அவன்றது குடிமக்களை காப்பாற்ற வேண்டியது அர்ஜுனுடைய கடமை. அப்ப எப்படி ஒரு சத்திரியன் தன் கடமையிலிருந்து பின்வாங்கலாம்? இதுதான் கிருஷ்ணர் சொன்னார். அதுக்கு மேல எல்லாத்துக்கு மேல கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, நீ எனக்காக செய்யுங்க, எனக்காக செய். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரயத்ய மய்யர்பித மனோபுத்தி மாமே வைஷசி அசம்சய. எனவே அர்ஜுனா, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, எல்லா நேரத்திலும் காலத்திலும் மா அனுஸ்மர, என்னையே நினைச்சிட்டு யுத்தம் பண்ணு. உன் மனம் புத்தியெல்லாம் எனக்கு அர்ப்பணிச்சு எனக்காக நீ செயலாட்டினா நீ சத்தியமா என்ன வந்து அடைவாய், மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் தான் அர்ஜுனுக்கு கோவம். இவங்கெல்லாம் தவறு பண்றவங்க, நான் அப்போ தண்டிக்கணும். கிருஷ்ணனுடைய சேவை, கிருஷ்ணா இந்த சேவை எனக்கு கொடுத்துருக்காரு. இவங்க அபராதிகள், பாவிகள், அசுரத்தன்மை உள்ளவங்க. இவங்க என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்லை. துரியோதனன் யாரான்னு சொல்லி கேட்டாரா? துரியோதனன் யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க? பகவான் வந்து சொன்னாரு. அப்புறம் விதுரர், பீஷ்மர், அப்புறம் வியாசர், தௌமியர், நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிருக்காரு. துரியோதனாக்கு வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கேட்டாரா? அப்ப என்ன பண்ணணும்? பனிஷ்மெண்ட் பண்ணணும். சொல்லி கேட்காதவங்களை திருத்த வேண்டியது ஒரு சத்திரியனோட கடமை. சாம பேத தான தண்டம், கடைசியில தண்டம் எடுத்தாலும். அப்போ அர்ஜுனன் கோபம் வந்ததுனாலதான் மகாபாரத யுத்தம் நடந்தது. இது வந்து ஒரு இடத்துல பொருளுடைய ப்ரோப்பா எழுதியிருக்காரு. அர்ஜுனனுக்கு கோபம் வராம இருந்தா மகாபாரதம் இருந்திருக்காரு. அப்ப அந்த கோபத்தை ஒரு கிருஷ்ணரை சேர்க்க, கிருஷ்ணருக்காக ஒரு கோபப்பட்டார். அந்த கோபம் வந்து ஆன்மீகமானது. ஏன் அந்த கோபம் ஆன்மீகமானது? கிருஷ்ணனுடைய சேவைக்காக பக்தர்களை துன்புறுத்துறவங்களை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு அர்ஜுனன். அப்பாவி மக்கள் துன்புறுவதை காப்பாற்றணும், அசுரன் காப்பாற்றப்படும். அப்ப கோபத்தை கிருஷ்ணனுடைய செயலில் ஈடுபடுத்தலாம். நம்ம முன்னாடி யாரோ பக்தரை திட்டினாலோ பகவான் திட்டினாலும் உடனே கேள்வி கோபம் வரணும். என்னை சொல்லல, நான் ஏன் போய் கேட்கணும்? என்னையா சொன்னாங்க, நான் ஏன் போய் கேட்கணும்? நோ. நம்ம முன்னாடி யாரோ பக்தரை திட்டுறாங்கன்னா, நீங்க எப்படி அவர் வைஷ்ணவர் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றாரு, ஏன் நீங்க திட்டுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அமைதியா உட்காந்து பேசுங்க, கேளுங்க, சத்தம்லாம் போடக்கூடாது இல்லையா? அதனால கோபம் வந்தா அப்படியே அமைதியா இருக்கு. கோபம் ஏன் வருது? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். ஏன் ஒருத்தர் கோபம் வருது? ரஜோகுண சமுத்பவ, ரஜோகுணத்துல தூண்டுதலால கோபம் வருது. எப்ப கோபம் வரும்னு கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த 4 விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டா கோபம் வராது. இந்த 4 விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டா கோபம் வராது. இந்த 4 விஷயத்தை கடந்துட்டா கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது.
4 விஷயத்தை பண்ணிட்டா கோபத்தை தடுத்துடலாம். இந்த 4 விஷயம் பண்ணலைன்னா கோபம் தலைக்கு மேல போயிடும், கைவிட்டு போயிடும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னது? யாயிதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ விஜாயதே. முதல்ல பௌதிக பொருள் மேல பற்றுதல், முதல்ல பௌதிக விஷயத்துல பற்றுதல். அந்த பற்றுதலுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்படும் போது கோபமா உருவெடுக்கும். யாயிதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே. பௌதிக புலன்கள் வந்து என்ன பண்ணுது? பௌதிக பொருட்கள்ல பற்று கொண்டு இருக்கு. பந்தப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில பந்தப்பட்ட வாழ்க்கையில பற்றுல கட்டுண்ட நிலையில் இருக்கிறதுனால இந்த பௌதிக பற்றுதல் ஸ்ட்ராங்கா இருக்கு. யாயிதோ விஷயான் சங்கஸ்தேசு பஜாயதே. அந்த பற்றுதல் தீராத ஆசையா மாறுது. காம யாயிதோ விஷயான் சங்கஸ்தேசு சங்கா சஞ்சாயதே காமா. அதை அடைந்தே தீர வேண்டும். ஒரு விஷயத்தை அடைந்தே தீர வேண்டும்னா அது காமம். அளவு கடந்த ஆசை, அதிகமா ஆசைப்படும், கட்டுப்படுத்த முடியாத ஆசை காமம். அப்ப முதல்ல கண்ட்ரோல் பண்ணிடலாம். வேண்டாம், இது ஒரு சக்திக்கு உட்பட்டதல்ல, இது தேவையில்லை. நம்ம எந்த ஒரு விஷயம் பார்க்கிறோமோ பேசுறோமோ கேட்கிறோமோ அது கிருஷ்ணனுக்கு சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையா, அது தேவையில்லை. அந்த பொருள் வேண்டாம், அந்த சம்மந்தம் வேண்டாம். ஆரம்பத்திலே ஸ்டாப் பண்ணிடணும். புலன்கள் விஷயத்துக்கு பின்னாடி போகும்போது அது பௌதிக விஷயத்துல ஈடுபடுது. நண்பர்கள், உறவினர்கள் இந்த மாதிரி பௌதிக விஷயத்துல போகும்போது புலன்கள் அந்த பக்கம் ஈர்க்கப்படுதுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணணும். ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும். அதை விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அது தீர்க்காத ஆசையா மாறிடும். சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ விஜாயதே. அதை தீர்க்க முடியாத ஆசை. நான் ஒரு விஷயத்து மேல பற்றுதல் வைக்கிறேன், இல்ல ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறேன், அது கிடைக்காம போகும்போது என்ன ஆகுது? அது கோபமா மாறுது. கோபம் வந்தா என்ன ஆகும்? கோபம் வந்தா என்ன ஆகும்? நிதானத்தை எழுதுருவோம். நிதானத்தை கம்ப்ளீட்டா எழுதுவோம். யாயிதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ விஜாயதே. குரோதாத் பவதி சமோகா. கோபம் வந்தோடனே எல்லாம் மறந்து போயிடும். பகவத்கீதை படிச்சது, கிளாஸ்ல கேட்டது எல்லாம் மறந்து. அதான் ஐயம். உடனே இமீடியட்டா மாயா வந்து கோபங்கிற வலையை போட்டு நம்ம பிடிச்சிடும். குரோதாத் பவதி சமோகா. சமோகா ஸ்மிருதி படிச்சதுல மறந்து போச்சு. படிச்சதெல்லாம் மறந்து போச்சுன்னா புத்தி நாசமாயிடுச்சு. புத்தி நாசமாச்சு, எல்லாம் முடிஞ்சு பினிஷ். அப்புறம் தலையில எழுத்து உட்காந்துருக்கும். அதனால இது முளையிலேயே கீழே கட் பண்ணி எறியணும். ஸோ இந்த காமத்தை வந்து கிருஷ்ணாவுடைய செயலில் ஈடுபடுத்தலாம், கோபத்தை கிருஷ்ணாவுடைய செயலில் ஈடுபடுத்தலாம். அப்புறம் வேற என்ன கிருஷ்ணாவுடைய செயலில் ஈடுபடுத்தலாம்? ஆசை. ஆசை கிருஷ்ணாவுடைய பெரிய பேராசை இருக்கலாம். நான் கிருஷ்ணர் உலகத்துக்கு போகணும், எல்லாரும் பேராசை இருக்கலாம். இல்லை இப்போ கேளுங்க, எல்லாரும் கை தூக்கிடுவோம். நீங்கள் கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போகணும், ஆமாம் நான் போகணும், அது பேராசை தான். ஏன்னா கிருஷ்ணருடைய உலகத்துக்கு போகிற அளவுக்கு நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது பேராசை. ஆனால் நான் தப்பு ஒன்றும் இல்லை, கிருஷ்ணாட்ட தான் போகணும்னு ஆசைப்படுறோம். அப்போ ஆசையை கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபடுத்தலாம், கோபத்தை கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபடுத்தலாம், காமம் பயம் கூட கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபடுத்தலாம். பயத்தினால ஏதோ ஆயிடுமோ? ராகா துவேஷா பயா ஸ்நேகா. அன்பு, நட்பு, காதல் எல்லா விதத்திலையும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம். காமம், கோபம் எல்லாத்தையும் கிருஷ்ணர் சேவை ஈடுபடுத்தலாம். கோபிகளுக்கு கிருஷ்ணர் மேல ஆசை, கிருஷ்ணரே தங்க கணவராக வரணும். இப்படி இது எல்லாத்தையும் கிருஷ்ணோட சேவையில் ஈடுபடுத்தலாம். ஒன்றை மட்டும் கிருஷ்ணோட சேவையில் ஈடுபடுத்த முடியாது. பொறாமை. அதை கிருஷ்ணோட சர்வீஸ்ல என்கேஜ் பண்ணவே முடியாது, இம்பாசிபிள். அதனால அறவே வேறறுக்கப்பட வேண்டும். வெற்றி தோல்வியில் நிலைத்து செயலாற்றுகின்றாரோ அவர்
வெற்றி தொழில் நிலைத்து செயலாற்றுகின்றாரோ அவர் செயலை செய்யும் போது ஒருபோதும் பந்தப்படும். அப்ப கிருஷ்ண உணர்வுல செயலாற்றினா அது பந்தப்பட்ட வாக்கை ஆகாது. யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல செயலாற்றாரோ பக்தி செய்யறாரோ அவருக்கு கர்ம வினை கிடையாது. ஆனா அப்படி இல்லாதவங்க செயல் வினையில மாட்டிக்கலாம். யஜ்ஞாதா கர்மோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாஜ. அதனால அழகான வாய்ப்பு கிருஷ்ணனோட பயிற்சி பண்றதுக்கு எல்லாருக்கும் அழகான வாய்ப்பு. எவ்வளவு நம்ம கிருஷ்ண பக்தியை தீவிரமா எடுத்துக்கிறோமோ, எவ்வளவு நம்ம நாம ஜபத்தை கவனமா ஜபிக்கிறோமோ, பகவத்கீதை பாகவதம் படிக்கிறோமோ, அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செயல் வெளியிலிருந்து விடுபட்டு கிருஷ்ண உணர்வுல செயலாற்றி நம்ம ஆனந்தமா வாழலாம். இது நாம ஜபத்தில் தொடங்குது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். இந்த நாமத்தை கவனமாக ஜபிக்க வேண்டும். அபராதம் செய்யக்கூடாது. பௌதிக பந்தத்தின் காரணமாக பூர்ண நாமத்தின் மகிமை அறிந்திருந்தும் நம்பிக்கை இல்லாமல் கவனக்குறைவாக உச்சரிப்பதும் குற்றமாகும். பகவான் நாமத்தின் மகிமை அறிந்திருந்தும் பூர்ண நம்பிக்கை இல்லாமல் கவனக்குறைவாக உச்சரிப்பது. So concentration is very very important. எவ்வளவு மாலை செஞ்சோம் முக்கியம் இல்ல, எவ்வளவு தரமா செஞ்சிருப்பது முக்கியம். அதனாலதான் குறைந்தபட்சம் 16 மாலை. அந்த குறைந்தபட்சம் 16 மாலை குவாலிட்டி சாண்டிங்கா மாறும். சாண்டிங்ல குவாலிட்டி இருக்கு. கிளாஸ் கொடுக்கும்போது பேசுறது, சாண்டிங் பண்ணும்போது பேசுறது, நீ பேசிட்டு இருந்தா அபராதம் ஆயிடும். கிளாஸ் கொடுக்கும்போது பேசினா அது என்ன அபராதம்? அது பேர் என்ன அபராதம்? கிளாஸ் கொடுக்கும்போது பேசினா உபன்யாசகர் மட்டும்தான் பேசணும். உபன்யாசகர் கேட்டா மற்றவங்க பேசலாம். அது சாஸ்திரத்துக்கு அபராதம், சாஸ்திரம் கேட்கறதுக்கு அபராதம். அப்புறம் சேவை பண்ணும்போது பேசினா சேவா அபராதம். சாண்டிங் பண்ணும்போது பேசினா, விக்கிரகத்துக்கு சேவை பண்ணும்போது பேசினா ஏற்கனவே இங்க கஷ்டம், இதுல இவ்வளவு அபராதம் வேலை சேர்த்துக்கணுமா? அதனால ரொம்ப கவனமா இருக்கு. கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறவங்க ரொம்ப கவனமா இருக்கு. அபராதங்களை தவிர்க்கணும். நாம அபராதம், சேவா அபராதம், விக்கிரக அபராதம், வைஷ்ணவ அபராதம், சாஸ்திர அபராதம், எவ்வளவு அபராதங்கள் இருக்கு. இவ்வளவு அபராதம் செஞ்சா எங்க பக்தியில முன்னேற்றம் அடைகிறது? அதனால ரொம்ப கவனமாக செய்ய வேண்டும். பக்தி சேவையை கவனமாக செய்ய வேண்டும். பௌதிக பந்தத்தின் காரணமாக புனிதநாமத்தின் மகிமை அறிந்திருந்தும் பூர்ண நம்பிக்கை இல்லாமல் உச்சரிப்பதும் பகவான் நாமத்தை கவனக்குறைவாக உச்சரிப்பதும் குற்றமாகும். தன்னை வைஷ்ணவர் என்று கூறுபவர் ஒருவரும் எல்லா குற்றத்தையும் தவிர்த்து கிருஷ்ண பிரேம நிலை அடைய முயற்சிக்க வேண்டும். நம்முடைய லட்சியம் என்னது? கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ணன் அடையுது. அப்படின்னா அதுக்கு பே பண்ணணும். அது என்ன பே பண்றது? கிருஷ்ணன் அடையணும், கிருஷ்ணனோட முன்னேற்றம், அதுக்கு பே பண்ணணும். என்ன பே பண்றது? உற்சாகமா இருக்கணும், பௌதிக விஷயங்களை தியாகம் பண்ண தயாரா இருக்கணும், பணிவா இருக்கணும். இதெல்லாம் தான் அது கொடுக்குற பேமெண்ட். ईशाया चादिया शेरा सीमा जिया मुझे बोलो हरि हरि. ஓய் நர்மே சகோதரர்களே, சைதன்ய மகாபிரபு நித்யானந்தர் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பரம கருணா, பரம கருணா பகுதுரி ஜனா நிதாய் கௌரச்சந்திரா. நிதாய் கௌரங்கரும் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. சபாவதார சர சிரோமானி கேவலானந்த கண்டா. எல்லா அவதாரமும் சிகரம் போல அவங்க வேறுமனே சந்தோஷம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு எதுக்காக வந்திருக்காரு? வேறுமனே நமக்கு எல்லாம் சந்தோஷம் கொடுக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி ஒண்ணும் பண்ணாங்க, 2 கை தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் சந்தோஷமா. காலையில் பாகவதம் கிளாஸ்ல என்ன படிச்சோம்? பகவான் ஒருத்தர் தரிசனம் பண்ணாலே பக்தருக்கு சந்தோஷம் கிடைக்கும். பக்தரை பார்க்கறதுனால
பக்தர்களை பார்க்கறதுனால பகவானுக்கு சந்தோஷம் கிடைக்குது, பகவானை தரிசனம் பண்ண பக்தருக்கு சந்தோஷம் கிடைக்குது, ரெண்டு பேருக்கு அன்பு பரிமாற்றம். அதனால வேற என்னது, அது உற்சாகமா இருக்கும். விஷயச்சா பரம கருணா பகுதுரி ஜனா நிதாய் கௌரச்சந்திர சபாவதார சரசிரோமணி கேவலானந்த கண் பஜோ பஜோ பாய் சைத்தன்ய நிதாய் சுத்ருத விஸ்வாச கோரி. ஓ என் அருமை சகோதரர்களே, உங்ககிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க சைத்தன்யரும் நித்யானந்தோடைய புகழ் பாருங்க. பஜோ பஜோ பாய் சைத்தன்ய நிதாய் சுத்ருத விஸ்வாச கோரி. ரொம்ப நம்பிக்கையோட அவங்க நாமத்தை சொல்லுங்க. சரிங்க, நாங்க சொல்றோம், அதுக்கு என்ன கொடுக்கணும், ஏதாவது பே பண்ணுமா, ஏதாவது கொடுக்கணுமா? ஆமா ஆமா கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? விஷயா சாதியா சிராஜிமா தியா முகே போலோ ஹரி ஹரி. பௌதிக ஆசையை விட்டுடுங்க, அதுதான பிரச்சனையே. வேற எந்த வேணாலும் கேளுங்க தரோம், ஆனா பௌதிக ஆசையை மட்டும் திறக்க சொல்லாதீங்க இல்லையா? வேற என்ன கேட்டாலும் தரோம், ஆனா பௌதிக ஆசையை மட்டும் திறக்க சொல்லாதீங்க. நோ. கிருஷ்ணருக்காக என்ன பண்ணணும்? பௌதிக ஆசையை திறக்கணும். கிருஷ்ணருக்காக பௌதிக ஆசையை திறந்தா என்ன ஆகும்? கிருஷ்ணங்கிற உயர்ந்த சுவையை நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே விஷயா விநிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோவையம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பகவான் சொல்றார், இந்த சின்ன சின்ன பௌதிக ஆசைகளை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணருக்காக, இது கிருஷ்ண பக்திக்கு முன்னேற்றம் தராது, இது கிருஷ்ண உணவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பௌதிக ஆசைகளை கிருஷ்ணருக்காக துறந்தா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? அவர் மேல பக்திங்கிற உயர்ந்த சுவையை தந்துடுவார். அதுக்கப்புறம் அந்த பக்தனுக்கு நோ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எஸ், அதனால நம்ம பௌதிக ஆசையை துறக்கணும்னா என்ன பண்ணணும்? சரிங்க, பௌதிக ஆசை இருக்கு, என்ன பண்றது இப்போ? எப்போ பௌதிக ஆசை நம்மளை விட்டு போகும்? பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். பக்தர்களுக்கு சேவை செய்து உங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பௌதிக ஆசைக்கு வெளியில வரும். அப்போ பக்தருடைய கருணையா இந்த கருணை இருந்தால் தான் பௌதிக பக்திலிருந்து வெளியே வர முடியும். பகவானுடைய பகவத்கீதையிலிருந்து பகவானுடைய கருணையால முதல்ல பக்தருடைய கருணை கிடைக்கும் போது பௌதிக ஆசை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பக்தர் சங்கத்துல வந்து அதுக்கப்புறம் பகவானுடைய கருணை. அப்போ அவங்க கிருஷ்ண கான்சியஸ்ல ஆனந்தமா இருக்கலாம். हरे कृष्णा। श्रीमद् भगवद गीता की जय, श्री गोपाल की जय।